ஆக்சுவலா தமிழ் படமா தெலுங்கு படமா பைலிங்குலா சொல்லலாம். ஏன்னா தெலுங்குல ஓடினாலும் தெலுங்கு கண்டிப்பா போகும். தெலுங்கு மேபி இன்னும் 1 or 2 daysல தெலுங்கு அப்ப டப்பிங் இதே ஃபுல்லா தமிழ்ல பேச தமிழ்லயே வச்சிருவீங்களா? என்னோட டவுட். டோட்டல் தமிழ்ல வரும். அங்க வந்து டோட்டல் தெலுங்குல வரும். சம்திங். ஓகே. அதாவது தமிழ் வெர்ஷன் எல்லாம் தெலுங்கு ஆயிடும், தெலுங்கு வெர்ஷன் எல்லாம் தமிழ் ஆயிடும். இட்ஸ் லைக் 50-50ன்னு வச்சுக்கோங்களேன். சப்டைட்டில் பார்த்து பார்க்கும்போது சம்டைம் ஆடியன்ஸ்க்கு கஷ்டமா இருக்கும். நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? ஒரு சில டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன்லாம் அந்த எமோஷன் கனெக்ட் ஆகாம போயிடுவாங்களோ, ஏன்னா சப்டைட்டில பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்த்து கரெக்ட் தான். சப்போஸ் ஆனா அது எல்லாமே கனெக்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க Subtitle எமோஷன் பார்க்காமயே அது புரிஞ்சிருச்சு. எமோஷன்லயே புரிஞ்சிருச்சு அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன பேசுறாங்கன்றதுனால அது ஒன்றும் பெருசா தெரியல. ஓகே. அண்ட் பிரேம் பிரதர், நீங்க ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷங்கள் இருக்கீங்க. அதுலயும் ஒரு 10 படத்துக்கு மேல பண்ணிட்டு, இந்த படத்துல பார்க்கும்போது எங்களோட ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிக் ஷோ இருக்கு பாருல, அந்த மாதிரி வந்து ரெஸ்லர் பிக் ஷோ மாதிரி இருக்கீங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது குழந்தை மாதிரி இருக்கீங்க. இதுக்கான காரணம் என்ன? எனக்கு முதல்ல புரியல ஃபர்ஸ்ட். அதுல பார்க்கும்போது அப்படி இருக்கீங்க. ஓகே, பயங்கர மேசிவா இருக்கீங்க. இங்க பார்க்கும்போது நார்மல் தான். ஓகேவா? இட்ஸ் நாட் லைக் நீங்க ரொம்ப ஃபேட் அந்த மாதிரிலாம் இல்ல. இப்போ இந்த கேமரா ஆங்கிள் அது மாதிரி என்ன காமிக்கப்பட்டதா? இல்ல நீங்க ஆக்சுவலா எதுவும் வெயிட் ரெடியூஸ் இல்ல பண்ணியிருக்கீங்க? நான் அந்த கேரக்டருக்கு வெயிட் போட்டேன். ஓகே. ஆக்சுவலா வெயிட் போட்டு ஒரு ஆக்டர்னா அடாப்ட் ஆகி நம்ம கேட்டிருந்தேன். இந்த நான் ஆக்டர் சார் சொன்னாப்புல இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு அடாப்ட் ஆகி மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் மாற்றியாச்சு அவ்வளோதான். அண்ட் ராஜ் பிரதரோட ஒர்க் பண்ண கம்ஃபர்ட் ஜோன் இல்லை அவர் படத்தை காட்டிலும் எனக்கு ரியல் பாணி ஆகிட்டாப்புல. சமல்ல. இல்ல அது அந்த ஒரு சீனுமே நீங்க 2 பேரும் அதுலயும் வந்து அந்த சிக்கன் வெட்டுற சீனு, அவர் கடப்பாரை எடுத்துட்டு போற சீன் இருக்குல்ல, அப்போ வந்து ஆக்சுவலா 2 பேரும் அந்த ரியாக்ஷன் கொடுத்த விதம் எல்லாமே வந்து மேசிவ். ஆமாம், அது ஏன்னா ஸ்பாட்டில் வந்து கிவன் டேக் நாங்கள் பேசிக்கிடுவோம். இது இப்படி பண்ணுவோமா இப்படி சார் சொன்னாலும் நாங்கள் அங்கே ஒரு சின்ன ஒரு கோரிக்கை பண்ணிக்கிறோம் எங்களுக்குள்ள, இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் பண்ணுவோம் அப்படின்னுவாப்புல அங்கே பண்ணிக்கிறோம். அவர் ரொம்ப ரொம்ப ஜென்யூனு, ரொம்ப பாண்டிங் எங்களை ரொம்ப பாண்டிங் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. ரியலாவே கொலகார மாதிரியே நிறைய சீனுமே பண்ணிருக்கீங்க. ரியல் அண்ணன் தம்பி எல்லாம் தாண்டி